மே 25. ஸோ மே 25 பார்த்தீங்கன்னா குளோபல் ஆஃப்ரிக்கா டேங்கிறாங்க. ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கான்டினென்ட் வந்து சொல்லலாம். ஸோ ஆஃப்ரிக்காவில் எல்லா விதமான டைவர்சிட்டியும் வந்து ஸோ இயற்கை வளங்கள் ஆகட்டும், இல்லை மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய டைவர்சிட்டி ஆகட்டும், எல்லாமே வந்து ஆரோக்கியமாக பாதுகாப்பாக இருக்கணும். ஆஃப்ரிக்கா மக்கள் வந்து எப்பவுமே ஒற்றுமையாக அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் ஃப்ரீ டேங்கிறாங்க. ஸோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி இயற்கையான முறையில் வந்து நீங்கள் வாழணும். ஸோ இயற்கையான பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. அது மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கின் பிக்மெண்டேஷன் டேங்கிறாங்க. ஸோ ஸ்கின் பிக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தோல் பார்த்தீங்கன்னா சில பேர் ஒயிட்டாக இருந்தாலுமே அவங்க தோல் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் டாட்ஸ் இருக்கும். முகம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் உங்கள் ஸ்கின்னை நீங்கள் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது போக மே 25 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ அதுக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.